ஏன் தேவி ஆகிய மகவல்லியா நீங்க வராத போது எங்கெல்லாம் என்ன ஒரு பாட்டு பாடுறேன் நல்லா குஞ்சா பிரசன் பண்றதா நான் உங்க என்ன போட்ட மாதிரி மேல கேட்டேன் ஏங்க எல்லாமே கேட்டீங்க தம்பிக்கு மேல தம்பி என்ன உனக்கு அவள் தாண்டி மரியாதை மாமான்னு கூப்பிடுறீங்க ஏமா வேணாமா அவன் ஏழு குஞ்சு கடிக்கிற மாதிரி என்ன ஏ மகாராஜா மகாராஜா மனைவியாக பட்டாரு அண்டாங்க கூப்பிட்டு மக உள்ள வந்துட்டாரு நான் பாடிட்டேன் நல்லா இருக்கு அது எருமை இருக்குது ஆதாரமா விட்டபடியா சுகமாக வந்திருப்பான் ஒரு வாக்கியாச்சு தெரிவிக்கா அது ஒன்றான
ஏத்தா ஏத்த இவனா தெரியும் ஓடியா அடி வந்தடி பாதம் வாங்கியே அடி ஒத்தனா நான் உரைப்பே அந்தர தேவர் மூவரும் அந்தத்தக்க பாலகரை நேற்றைய தினம் நானும் என் அண்ணனும் இருவரும் கூடி சென்று அந்த பரமனை நோக்கி 60 அடி கம்பம் நாட்டி அது மீது 7 செப்பூசியை நாட்டி அது மீது 7 எலுமிச்சங்கனி வைத்து தவம் செய்தோம். நானும் என் அண்ணனும் சேர்ந்து தவம் செய்தோம். அந்த பண்டார பையன் என் அண்ணன் செய்த தவத்தை வச்சு வரவில்லை. என் அண்ணனாகிய உடனே தம்பி நீ என்ன செய்ய வேண்டும் நான் செஞ்ச தவத்தை வச்சு பண்டார பையன் வரவில்லை. நீ என்ன செய்ய வேண்டும் நம்ம குலகுருவாகிய சுக்கலாச்சாரி நமக்கு கற்றுக் கொடுத்தாரு. அந்த மாயாஜால வித்தியை கற்று கொண்டு அந்த வாழ்வு தேவனையும் சூரிய பகவானையும் மனதில் அடிக்க புரிய வேண்டும் என்று தெரிவித்தார். எங்க அண்ணன் வார்த்தை பிரகாரம் அந்த பண்டாரா பையன் நான் செஞ்ச தவத்தை மெச்சு ஓட்டுறாங்க. ஓடி வந்து மனைவி கேக்குறாங்க நீ போய் வரவே போன இல்ல ஏன் மகாராஜா வரவேணாரு போனல நீங்க 2 பேரும் வரவேணாண்டீங்க. நான் கட்டின மனைவி வீட்டுல இருக்குன்னு எனக்கு ஒரு புடவை வாங்கி வந்தியா, எனக்கு ஒரு ஜாக்கெட் வாங்கி வந்தியா, எனக்கு ஒரு சட்டி வாங்கி வந்தியா, எனக்கு ஒரு பிரா வாங்கி வந்தியா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. அந்த வரத்தை வாங்கி வந்தோம். அவருடைய மனைவியாகிய காமவல்லியை தெரிவிக்க வாங்கிய வரம் பொய். இது பொய். உங்களுக்கு மட்டும்தான் வரம் வாங்கி வந்திருக்கீங்க, எங்களுக்கு எதுவும் வாங்கி வரவில்லை தெரிவிக்க வாதாபிசுரன் தேவரிடம் சென்று சிக்குவிதம் செய்ய மாதிரி கட்ட வேண்டியது சொல்கிறேன். தேவரங்க பொன் பொருளெல்லாம் கொண்டு வர போறேன். பொண்ணுக்கு ஏதானும் கூறினால் அதை கொண்டு வருகிறேன். வாங்கி வந்து மகாராஜா அந்த மரத்தை வாங்கி வந்து சொல்லாது. அப்ப நாங்க யாரியா நாங்க யாரு கணவர் கட்டிட்டு போவேன். நாங்க போல இறந்து போயிட்டீங்க. அப்படிலாம் போகும்போது யாருக்கு கொள்ளாது எங்கடி போறாங்க?
பண்ணி எனக்கு வரம் கொடுத்தான் பாரு. அவன் மும்மூத்தி அவரையும் எனக்கு அடக்க முடியும். போக வேணாம் சொல்றீங்க. ஒழுங்கு மரியாதை ஆச்சு விட்டா அந்தரத்தில் வாழ்கின்ற அந்த தேவருக்கெல்லாம் 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 அதிபதியாகிய இறங்கி வரக்கூடிய அந்த இந்திரனை பிடித்து அடி மேல அடி அடித்து அவனுக்கு இறங்கிட்டு நம்மளோட ஒழுங்கு மரியாதையாக காமட்டு காட்சி எல்லாம் வச்சுக்கிட்டு